இன்ஸ்டாகிராம்லயும் வாட்ஸ்அப்ல இருக்க அதே பிரைவசி பாலிசி அங்கேயுமே ஃபாலோ பண்றாங்க. இன்ஸ்டாகிராம்லயும் இருக்க பிரைவசி பாலிசியும் வாட்ஸ்அப்ல இருக்க பிரைவசி பாலிசியும் ஒண்ணுதான். ஓகேவா? Facebook, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி அப்ளிகேஷனை யூஸ் பண்ணாலும் உள்ள போய் சென்சிட்டிவான கண்டென்ட் இந்த மாதிரிலாம் ஷேர் பண்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. Hi guys, welcome back to our channel. WhatsApp எப்படி நம்ம டேட்டாஸ் எடுக்க போறாங்க, என்னென்ன டேட்டாஸ் எடுக்க போறாங்க, எந்த வகையில் எடுக்கறாங்க, யார் கூட வந்து ஷேர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு டீடைலா அவங்க பிரைவசி பாலிசில இருக்க ஒவ்வொரு பாயிண்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஒரு வீடியோ போட்டுருக்கேன். பார்க்கல அப்படின்னா மேல கார்டுல கொடுக்குறேன் பாத்துக்கோங்க. அண்ட் கூடவே அந்த வீடியோல நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. ஜிபி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாமா, ஃபவுட் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாமா, இல்ல டெலிகிராம் யூஸ் பண்ணலாமா, அக்ரி கொடுத்தா என்னவா, அக்ரி கொடுக்கலனா என்னவா, நம்ம அக்கௌண்ட் வந்து டீடைல் பண்ணி சொல்லிட்டு ஏகப்பட்ட क्वेश्चंस நீங்க கேட்டிருந்தீங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணி அதுக்குமே ஒரு வீடியோ நான் நேத்து போட்டுருந்தேன். சோ அதையும் பார்க்கல அப்படின்னா மேல கொடுக்குறேன் பாத்துக்கோங்க. இன்னைக்கு வீடியோல இப்ப லேட்டஸ்டா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இந்த சிக்னல் ஆப், இது வந்து பெஸ்டா இல்லனா டெலிகிராம் ஆப் பெஸ்டா, இந்த ரெண்டுல எது ரொம்ப சேஃபா இருக்கும், எதோட பிரைவசி பாலிசி பெஸ்டா இருக்கு, எது ரொம்ப என்கிரிப்டடா இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபுல்லாவே இதோட பிரைவசி பாலிசி அண்ட் இதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். எப்படிலாம் நம்ம சிக்னல் ஆப் யூஸ் பண்ணலாம், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீடைலா பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசில பாருங்க. அண்ட் நீங்க இன்னும் நம்மளோட FT ஃபேமிலி ஸ்ட்ராங் ஃப்ரம் யூடியூப் நீங்க என்ன ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணுங்க. இப்ப ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணுங்க. அப்ப நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்திருக்கும், நீங்க மிஸ் பண்ணாம பார்த்துட்டே இருக்கலாம். அண்ட் மறக்காம இந்த வீடியோவும் சரி, நான் ஏற்கனவே போட்ட அந்த ரெண்டு வீடியோவும் சரி மிஸ் பண்ணாம பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்குமே தெரிய வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகேவா? சோ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். எதனால இந்த சிக்னல் அப்படிங்கிற இந்த ஆப் வந்து இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. சோ வாட்ஸ்அப் அவங்களோட இந்த பிரைவசி பாலிசியை அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய கண்ட்ரீஸ் இத பத்தி பேசிட்டு இருக்காங்க. அண்ட் முக்கியமா வாட்ஸ்அப் அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேர் நிறைய செலிபிரிட்டிஸ், நிறைய பெரிய பெரிய பிசினஸ்மேன்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. கரெக்ட்டா? சோ அவங்களுக்கு அவங்களோட பிரைவசி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அப்படி பார்க்கும்போது எலான் மஸ்க், அப்புறம் வந்து ஜாக் டார்சி, எட்வர்ட் ஸ்னோடன் அப்படிங்கிற பெரிய பெரிய ஆட்கள் வந்துகிட்டு இந்த சாஃப்ட்வேரை வந்து யூஸ் பண்ணுங்க, நம்மளோட பிரைவசி போதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சோ அதனால யூஸ் சிக்னல் அப்படிங்கிற இந்த ட்வீட்டை வந்து ட்விட்டர்ல போட்டு விடுறாங்க. சோ இத பார்த்துட்டு நிறைய மக்கள் சிக்னலை வந்து டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் நேத்து ஃபுல்லா இந்தியால மட்டுமே சிக்னல் டவுன்லோட் பண்ற எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஆப் கம்யூனிட்டி கூட அதிக லெவலான இந்த டவுன்லோட்ஸ் வந்து தாங்க முடியாம நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. பட் இப்போ எல்லாமே ஃபைன் தான். சோ அந்த அளவுக்கு இந்த சிக்னல் ஆப்ல அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு, இவ்வளவு பெரிய பெரிய பிசினஸ்மேன்ஸ், இவ்வளவு பெரிய செலிபிரிட்டிஸ் சொல்ற அளவுக்கு அந்த சிக்னல் ஆப்ல அப்படி என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, அப்படி என்ன செக்யூரிட்டி நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சோ இந்த சிக்னல் ஆப் அப்படிங்கிறது வந்து 2018ல வந்து கிரியேட் பண்றாங்க, பப்ளிஷ் பண்றாங்க. சோ அப்போ வந்து ரொம்ப பெரிய லெவல்ல இது போகல. பட் இப்போ ரீசன்ட்டா பெரிய லெவல்ல டவுன்லோட் போயிட்டு இருக்கு. இந்தியாவுல வாட்ஸ்அப் அடிக்கிற அளவுக்கு இந்த சிக்னல் வந்து பெரிய லெவல்ல டவுன்லோட் போயிட்டு இருக்கு. சோ அப்படி இந்த சிக்னல்ல என்ன ஃபீச்சர் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இந்த சிக்னல் அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஓபன் சோர்ஸ் அண்ட் ஃபுல் எல்லாமே உங்களோட ஈவன் உங்களோட ப்ரொஃபைல் கூட என்கிரிப்டடா இருக்கும். ஜஸ்ட் வாட்ஸ்அப் மாதிரி எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் தான். பட் நாங்க உங்களோட மெசேஜஸ் எல்லாம் ரீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள ஏமாத்த மாட்டாங்க. இவங்களோட பிரைவசி பாலிசி நம்ம பார்த்தோம் அப்படினாலே ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஜஸ்ட் நம்மளோட போன் நம்பர் மட்டும் தான் இவங்க எடுக்கிறாங்க. மத்தபடி நம்ம இந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணும்போதோ இல்ல நம்ம இந்த அக்கௌண்ட்டை யாரோட சேட் பண்ணும்போதோ அந்த ஹிஸ்டரி, அந்த மெசேஜஸ், அந்த டேட்டா எல்லாமே எங்க ஸ்டோர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க சர்வர் கூட போகாது, நம்மளோட மொபைல்ல தனியா ஒரு டைரக்ட் கிரியேட் ஆகி அங்க நமக்கு ஸ்டோர் ஆகுது. சிக்னல் அப்படிங்கிற இந்த ஆப் வந்து 100% ஒரு சேஃபான ஆப் அப்படின்னு சொல்லலாம். அன்டில் இவங்க வாட்ஸ்அப் மாதிரி நாமும் பிரைவசி பாலிசி சேஞ்ச் பண்ண போறோம்ப்பா அப்படின்னு சொல்றது வரைக்கும் இது உண்மையிலேயே சேஃபான அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வரைக்குமே பிரைவசி பாலிசி நல்லாவே கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி கடைசி வரை மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா உண்மையிலேயே ஒர்த்தான சாஃப்ட்வேர், சேஃபான சாஃப்ட்வேர். பட் கொஞ்ச நாள் கழிச்சு வாட்ஸ்அப் மாதிரி நாம அட்வர்டைஸ்மென்ட் ஷோ பண்ண போறோம், உங்களோட டேட்டாஸ் எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா சிக்னல் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம போக வேண்டியதான். வேற ஏதாவது சாஃப்ட்வேர் அப்புறம் வந்து நம்ம வேற ஏதாவது சாஃப்ட்வேர் போகணும். பட் இப்போ வரைக்கும் சிக்னல் உண்மையிலேயே சேஃபான ஒரு அப்ளிகேஷன் தான் இருந்துட்டு இருக்கு. அண்ட் இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். எனக்கு இந்த டவுட் வந்துச்சு, நம்மளோட டேட்டாஸ் அவங்க எடுக்கிறதுல அப்ப எப்படி அவங்க வந்து லாபம் சம்பாதிக்கிறாங்க, எப்படி அவங்களுக்கு ரெவென்யூ வருது அப்படின்னு எல்லாருமே யோசிக்கலாம். சோ இந்த சிக்னல் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு நம்மளோட டேட்டாஸை எடுத்து அதை தேர்ட் பார்ட்டிஸ்ட வித்து ஆட் அட்வர்டைஸ்மென்ட்ல காமிச்சு தான் அவங்க ரெவென்யூ எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் உங்களுக்கு கிடையாது. சோ இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டொனேஷன் பேஸ்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் கம்பெனி அப்படிங்கறதுனால நம்ம கிட்ட இருந்து டொனேஷன் வந்து எதிர்பார்க்கறாங்க. ஓகேவா? சோ இந்த டொனேஷன் வாங்குறதுக்கு வெக்கமோ இல்ல குச்சமோ என்னன்னு தெரியல. அதனால வாட்ஸ்அப் வந்து டேட்டாஸ் வைக்க ஆசைப்படுறாங்களோ என்ன இதுன்னு தெரியல. சோ இங்க வந்து நம்ம வந்து ஜஸ்ட் இந்த சிக்னல் ஆப்பை ஓபன் பண்ணிட்டு உள்ள செட்டிங்ஸ் போய் பார்த்தோம்னால கீழே டொனேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அங்க போயிட்டு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க டொனேஷன் பண்ணலாம். அண்ட் நீங்க தாராளமா இந்த சிக்னல் அப்படிங்கிற இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ரொம்ப ரொம்ப பிரைவசியான ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். நான் கூட இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நீங்களும் யூஸ் பண்ணுங்க. அண்ட் இப்போ எல்லாருமே ஒரு டவுட், அப்போ டெலிகிராம் எப்படி அப்படின்னு நீங்க எல்லாருமே யோசிக்கலாம். சோ டெலிகிராமை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அதோட கண்டிஷன் எப்படி அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டு
கொடுத்துருக்கேன். ஸோ இருந்தாலும் இன்னொரு சொல்றேன். ஸோ டெலிகிராமை பொறுத்தவரைக்கும் ஒரு நார்மல் சேட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட மெசேஜ் வந்து அவங்க ஸ்டோர் பண்ணுவாங்க. பட் அதை வந்து நாங்க செல் பண்ணுவோம் அப்படிங்கிற எந்த ஒரு ஆப்ஷனுமே அவங்க பிரைவசி பாலிசில கொடுக்கல. பட் டெலிகிராம்ல சீக்ரெட் மெசேஜ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் நீங்க எனேபிள் பண்ணிட்டு நீங்க வந்து சேட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட மெசேஜ் அவங்களோட சர்வர்ல கூட சேவ் ஆகுது. நீங்க அனுப்புற ரெசிப்ட் நீங்க அனுப்புற ஒரு யூசருக்கு தான் போகும் அப்படிங்கிறது அவங்க தெளிவா கொடுத்துட்டாங்க. ஸோ டெலிகிராம் யூஸ் பண்ணாலுமே நீங்க வந்து சீக்ரெட் மெசேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டு யூஸ் பண்ணீங்கன்னா உண்மையில உங்களுக்கு சேஃபா இருக்கும். ஏன்னா டெலிகிராமை பொறுத்த வரைக்கும் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படிங்கிற வந்து சீக்ரெட் மெசேஜ்ல மட்டும் தான் எனேபிள் பண்ணிருக்காங்க. நார்மல் சேட்ல நீங்க ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க, வீடியோஸ் அனுப்புறீங்க அப்படின்னா அது இன்ஸ்கிரிப்டட் கிடையாது, கண்டிப்பா உங்களோட சர்வர்ல சேவ் ஆகும். ஓகேவா? பட் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் வந்து சீக்ரெட் மெசேஜ்ல இருக்கறனால சீக்ரெட் மெசேஜ்ல நீங்க என்னென்ன போட்டோஸ் அனுப்புறீங்க, சேட் பண்றீங்க அப்படிங்கறது அவங்களால கூட பார்க்க முடியாது அப்படிங்கறத தெளிவா கொடுத்துட்டாங்க. அதுதான் உண்மையான எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன். பட் வாட்ஸ்அப்ல எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் தான், பட் நாங்க மட்டும் ரீட் பண்ணோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனே கிடையாது. அதை பத்தி நான் தெளிவா போட்டிருக்கேன், மேல வீடியோஸ் எல்லாம் இருக்கு, செக் பண்ணி பாத்துக்கோங்க. சோ ஓவராலா டெலிகிராம்ல இந்த சிக்னல் அப்படிங்கிற இந்த ஆப்பை விட நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. நிறைய ஜிப்ஸ், நிறைய ஸ்டிக்கர்ஸ் சொல்லிட்டு வேற லெவல்ல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. பட் சிக்னல்ல இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே கம்மியா இருக்கும். பட் ஓவராலா செக்யூரிட்டி, நம்மளோட டேட்டா பிரைவசி அப்படின்னு பார்த்தோம்னா சிக்னல் அப்படிங்கறது இப்போதைக்கு பெஸ்டா இருக்கு. அன்டில் அவங்களோட பிரைவசி பாலிசி அவங்க சேஞ்ச் பண்ற வரைக்கும். இப்போ வரைக்கும் டொனேஷன்லயே ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கடைசியில் பண்ணாங்க அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை. இப்போ ஜஸ்ட் ஒரு மாசத்துக்கு இவ்வளவு ரூபா அவ்வளவு ரூபா சொல்லிட்டு இல்ல வருஷத்துக்கு இவ்வளவு ரூபா கொஞ்சம் கம்மியான ரேட் வச்சாங்கன்னா உண்மையில எல்லாரும் பே பண்ணிட்டு நம்மளோட டேட்டா நம்ம போன்ல தான் ஸ்டோர் ஆகுது. நாங்களும் வந்து வாட்ஸ்அப் மாதிரி பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் வாட்ஸ்அப்மே ஃபியூச்சர்ல அவங்க வந்து வாட்ஸ்அப்லயுமே வந்து ஆட்ஸ் எல்லாமே பிளேஸ் பண்ண போறாங்க. நம்ம சேட் பண்ணும்போது மேல வந்து பிளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு எனக்கு சுத்தமா தெரியல. வாட்ஸ்அப் நம்மளோட டேட்டாஸ் எடுக்கிறாங்க, பட் நம்மளோட டேட்டா செக்யூரிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறது எல்லாரோட கொஸ்டினும். இப்போ கூகுளும் நம்மளோட டேட்டாஸ் எடுக்கிறாங்க, எல்லாருமே எடுக்கிறாங்க, பட் அவங்களோட செக்யூரிட்டி லெவல் ஹை லெவல்ல இருக்கும். ஸோ ஹை லெவல்னா எடுக்கவே முடியாதுன்னு இல்லை, கண்டிப்பாக எடுக்கலாம் கிராக் பண்ணி. பட் இருந்தாலுமே வாட்ஸ்அப்போட செக்யூரிட்டி டேட்டா, யூசர் டேட்டா செக்யூரிட்டி வந்து எந்த லெவலுக்கு இருக்கு அப்படிங்கிறது எல்லாரோட கொஸ்டினா இருக்கும். பட் அதுக்கு வந்து அவங்க மௌன விரதத்தில் இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபைனலா டெலிகிராம் ரொம்ப செக்யூரிட்டியா இல்ல சிக்னல் ரொம்ப செக்யூரிட்டியா பாத்தீங்கன்னா சிக்னல் தான். பட் ஃபீச்சர்ஸ் எது நிறைய இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா டெலிகிராம் தான். இந்த ரெண்டுமே நீங்க யூஸ் பண்ணலாம். டெலிகிராம்ல சீக்ரெட் மெசேஜ் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க, உண்மையிலே சேஃபா இருக்கும். சோ இப்போ நம்ம வந்து இந்த சிக்னல் அப்படிங்கிற இந்த ஆப்ல வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஜஸ்ட் பிளே ஸ்டோர்ல போயிட்டு சிக்னல் அப்படிங்கறத டைப் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்துரும். இது வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும், அவன் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அதெல்லாம் கொடுத்து நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. உங்க பேர் வரும். இங்க ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா இங்க இருக்க ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷனா இருக்கும், என்கிரிப்டடா இருக்கும். ஓகேவா? யாருமே வந்து பார்க்க முடியாது. நீங்க நினைச்சீங்கன்னா உங்க ப்ரொஃபைல் போட்டோ கூட உங்களால வந்து பிளர் பண்ணி கூட வைக்க முடியும். ஓகேவா? சோ நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நம்மளோட பிரைவசிக்காக. சோ இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம ரெண்டாவது செட்டிங்ஸ் எல்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆப்ஷன் இருக்கு. வாட்ஸ்அப்ல இருக்கிற மேக்ஸிமமான ஃபீச்சர்ஸ் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. ரீட் ரெசிப்ட் ஆஃப் பண்ணி வைக்கிறது, நம்ம டைப் பண்றோமா இல்லையா அப்படிங்கிறது தெரியாம இருக்கிறத ஆஃப் பண்ணி வைக்கிறது, அது மட்டும் இல்லாம பின் வெரிஃபிகேஷன், 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்கு. செக்யூரிட்டிக்காக நிறைய கொடுத்துருக்காங்க. பட் இங்க ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் நான் என்ன நோட் பண்ணேன் அப்படின்னா, சப்போஸ் இப்போ நம்ம வந்து இந்த சிக்னல் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குனு வேற ஆப்புக்கு போயிட்டு மறுபடியும் உள்ள வந்தோம் அப்படின்னா அன்லாக்ல தான் இருக்கு, லாக் ஆக மாட்டேங்குது. சப்போஸ் நம்ம லாக் ஆகணும் அப்படின்னா மேல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கும், அதுல லாக் சிக்னல் அப்படி கொடுத்தா மட்டும் அது லாக் ஆகுது, தவிர நார்மல் நம்ம இந்த ஆப் விட்டு வெளியே போனாலே லாக் ஆகல. சோ இது செட்டிங்ஸ் அவங்க பார்க்கல அப்படின்னு தெரியல. உங்களுக்கு வேற ஏதாவது செட்டிங்ஸ் மாத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இப்போ வரைக்கும் நான் கொஞ்சம் நோண்டி பார்த்தேன், அந்த மாதிரி ஆப்ஷன் எதுவுமே இல்ல. சோ நம்மளா மேனுவலா இப்போ நம்ம இந்த சாஃப்ட்வேர்ல இருந்து இன்னொரு சாஃப்ட்வேர் போறோம் அப்படின்னா இதை நம்ம தான் லாக் பண்ணிட்டு போக வேண்டியதா இருக்கு. நார்மலா லாக் ஆக மாட்டேங்குது. சோ மறுபடியும் நம்ம உள்ள போய் வந்துட்டு அன்லாக் பண்ணிக்கணும். ஓகேவா? சோ இந்த ஒரு சின்ன நெகட்டிவ் தான் நான் நோட் பண்ணேன். மற்றபடி சாஃப்ட்வேர் உண்மையில நல்லா இருக்கு. பட் அந்த டைப் பண்றதுல கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கும். மெசேஜ் சென்ட் ஆகிறது வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ரவுண்ட் சுத்திட்டு தான் சென்ட் ஆகும். சோ அதை பாத்துக்கோங்க. இன்டர்நெட் ஸ்பீட் என்னதான் ஸ்பீடா இருந்தாலும் லைட்டா ஒரு டிலே இருக்கிற மாதிரி தான் இருக்கு மெசேஜ் சென்ட் ஆகிறது. ஓகேவா? மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. ரொம்பவே செக்யூரான சாஃப்ட்வேர் இப்போ வரைக்கும், செக்யூரான அப்ளிகேஷன் இப்போ வரைக்கும். அண்ட் இந்த ஆப்ல இன்னொரு நெகட்டிவ் பார்த்தோம்னா, இப்போ சப்போஸ் நம்ம ஒரு மொபைல் போன் மாத்துறோம் அப்படின்னா இங்க இருக்க டேட்டாஸ் வந்து அந்த மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, நம்ம தான் மேல பண்ண வேண்டியதா இருக்கும். சோ சப்போஸ் நீங்க வந்து எடுக்க மறந்துட்டீங்க அப்படின்னா அந்த மொபைல் போன்ல ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும், அதே அக்கௌண்ட் தான். பட் அந்த சாட்ஸ், மீடியா ஃபைல்ஸ் எதுவுமே இருக்காது, ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து கிளவுட் ஸ்டோரேஜ் கிடையாது, நம்ம மொபைல தான் அதோட டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுது. சோ அது உண்மையிலே நல்ல விஷயம் தான். சோ நல்ல விஷயம் என்னதான் இருந்தாலும் அது கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். நம்ம தான் டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கோம். சோ இதுக்கெல்லாம் சோம்பேறித்தனம் பட்டு தான் நம்ம இந்த மாதிரி கிளவுட் ஸ்டோரேஜ்ல சேவ் பண்றது, அங்க பண்றது, இங்க பண்றது சொல்லிட்டு நிறைய டேட்டா லீக். சோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தவிர்க்க ட்ரை பண்ணணும். அண்ட் ஃபேஸ்புக் சார்ந்த ஃபேஸ்புக் ப்ராடக்டான நிறைய அப்ளிகேஷன்ஸ்,
ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி அப்ளிகேஷனை யூஸ் பண்ணாலும் உள்ள போய் சென்சிட்டிவான கண்டென்ட் இந்த மாதிரிலாம் ஷேர் பண்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. நம்ம பேர ஒரு அக்கௌண்ட் இருக்கட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா வாட்ஸ்அப் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் நடந்துட்டு இருக்கனால அவங்களோட பிரைவசி பாலிசியை சேஞ்ச் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு. உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட் டிலீட் பண்ணாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? சோ வெயிட் பண்ணி பாருங்க. அப்படி மாத்தல, அவங்க வந்து பிரைவசி பாலிசியை மாத்தல அப்படின்னா டிலீட் பண்றதும் பண்ணாததும் உங்களோட விருப்பம், நம்மளோட விருப்பம். ஓகேவா? பட் நான் கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடுறேன். நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன். சோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராம்லயும் வாட்ஸ்அப்ல இருக்க அதே பிரைவசி பாலிசி அங்கேயுமே ஃபாலோ பண்றாங்க. சோ இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இன்ஸ்டாகிராம்லயும் இருக்க பிரைவசி பாலிசியும் வாட்ஸ்அப்ல இருக்க பிரைவசி பாலிசியும் ஒண்ணுதான். ஓகேவா? சோ ரொம்ப ரொம்ப சேஃபா இருந்துக்கோங்க. சோ வாட்ஸ்அப் என்ன நம்மளோட டேட்டாஸை எடுத்தாலுமே எந்த அளவுக்கு செக்யூரிட்டி இருக்கு, சப்போஸ் யாராவது அது வந்து ஹேக் பண்ண ட்ரை பண்றாங்க, யூசர் டேட்டாஸை எடுக்க ட்ரை பண்றாங்கன்னா அவங்களோட செக்யூரிட்டி லெவல் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நமக்கும் தெரியாது, அவங்களுக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை பத்தி அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஓகேவா? சோ சேஃபா இருந்துக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் போட்டுருங்க. அண்ட் நீங்களும் நம்மளுடைய FD ஃபேமிலி ஸ்ட்ராங்கா சொல் யூடியூப் நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணுங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும், நீங்க யூஸ் பண்ண பார்த்துட்டே இருக்கலாம். சோ அது மட்டும் இல்லாம மறக்காம இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்குமே தெரிய வேண்டிய ஒரு விஷயம். சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சவங்க, அப்பா அம்மா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்குமே தெரியட்டும். அண்ட் February 8 வரைக்கும் வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணாதீங்க, வச்சுக்கோங்க. பிரைவசி பாலிசி சேஞ்ச் பண்ணா நமக்கு தான் நல்லது. ஓகேவா? சோ வச்சுக்கோங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். February 8க்கு அப்புறம் மாத்தல அப்படின்னா டிலீட் பண்ணலாம், டிலீட் பண்ணாம இருக்கலாம். சோ அது நம்மளோட விருப்பம். சோ வெயிட் பண்ணி பாருங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. So see next video till உங்களுக்கு பேர் உங்க லிவின் சுப்ரடா. Bye.